இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்தில் இருக்கிற அத்திப்பழம். இந்த அத்தி மரம் வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு 200 மரம் நடவு பண்ணியிருக்கோம். இந்த அத்திப்பழம் ஹீமோகுளோபின் அதிகம் வேணுன்றவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது. இது மருத்துவ குணம் ரொம்பவே அதிகம் உள்ளது. இது கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்கிறதா சொல்கிறாங்க. பிசிஓடி, ஒயிட் டிஸ்சார்ஜ், இர்ரெகுலர் பீரியட்ஸு இதுக்கு எல்லாமே இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெர்டிலிட்டி, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் பெண் இருபாலாருக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லை, 5-6 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இது ஒரு 4-5 மாதம் சாப்பிட்ட உடனே குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிபி கூட இது கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க. கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அத்திப்பழம் வந்து நாம் கடையில் கிடைக்கிற அத்திப்பழத்தை விட இது வந்து ரொம்ப அதிக மெடிசினல் வேல்யூ உள்ளது. இந்த அத்திப்பழம் மெடிசினல் வேல்யூ அதிகம் உள்ளதுனால ஹீமோக்ளோபின் அதிகம் பண்ணணுங்கிறவங்க எங்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க டாக்டர் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட சொன்னதுனால அத்திப்பழம் வேணும்னு கேட்டதாக எனக்கு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தரணும் நான். உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. நன்றி. இந்த பழம் கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழத்தை கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களும் தைரியமாக சாப்பிடணும்.